கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவருடைய வீடு வடபள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் இருக்கு. சரி ஆற்காட்டுல ஒரு ஃபுல்லா மெட்ரோ போட்டுருக்காங்க. அந்த பக்கம் போன சுத்தி போட்டு நேரா வந்து விடுறான் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சில்சாஸ்தில தாண்டி பொட்டம்மாள் ஸ்ட்ரீட் எடுத்துட்டாங்க. அந்த கட்டுக்குள்ள போய் சாத்திரம் ரெடி பண்ணி அதுக்குள்ள போனாங்க. ஆக்சுவலி நம்ம தமிழ் நடிகைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சாலிகிராமத்துல வந்து நல்லா எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு கம்மி பிக்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியா சைடு போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஈஸியா சைடுல ரிலீஸ் பண்ணுவாங்க. வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான நாட்கள் தான். முன்னாடி வந்து இந்த ஏரியாவே வேற ஏதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார் இருப்பாங்க. நீங்க நடந்து வரும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இல்லை யாருமே இல்லை. சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்க இருந்துட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை. எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரு சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமெடியன் செந்தில் சார் இருக்காங்க. போய்சன் இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவங்களுடைய வீடு கூட இருந்துச்சு. நம்ம காமெடி ஜாம்பவான் செந்தில் சாரோட வீடு கூட போகிற வழியில் இருந்துச்சு. சரி வந்த வேலையை பார்ப்போம். நம்ம கேப்டன் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா கண்ணம்மாள் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா இதுக்குள்ள நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட வீடு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டர்லாம் ஒட்டிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட வீடு. எப்பயாவது ஒரு டைம் பர்த்டே அப்போ அந்த மாதிரி மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் மட்டும் மீட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. பல வீடு நாங்க ரொம்ப வருஷமா சார் வந்தீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு 2 இருந்துச்சு. அவருடைய ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா நாராயண் விஜயராஜ். அந்த விஜயராஜ்ல ராஜ் எடுத்துட்டு காந்தன் மாத்தி படத்துக்காக போட்டிருக்காங்க விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. 154 படங்கள் நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதுல 20 படம் வந்து போலீஸ் ரோல்ல பண்ணிருக்காரு. போலீஸ்னால நம்ம விஜயகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வரும். அவருடைய ஆக்ஷன் எல்லாம் வந்து சும்மா பட்டையை கிளப்பிட்டு எஸ்ஐசி சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பந்தம் இருக்கு. பிகாஸ் விஜயகாந்த் சார் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தளபதி விஜயோட அப்பாவான எஸ்ஐ சந்திரசேகர் அவரோட டேரக்ஷன் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்து காணாம. அதனாலே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் வந்து என்டர் ஆகும்போது நிறைய விஜயகாந்த் சார் படங்கள்ல கேமியோ ரோல் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணிருப்பாரு விஜய் சார். அவர் வந்து மிகவும் நேர்மையான ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பாட்டு போட்டு பேசுவாரு. பாட்டு போட்டு பேசக்கூடிய ரொம்ப தைரியமான ஒரு ஆள். ஏதாவது எழுத்து நிற்கக்கூடிய ஒரு ஆள். இப்ப நம்ம சீமான் சாரோட பேச்சு கேட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு காலத்துல விஜயகாந்த் சார் பேசினா அப்படி இருக்கு. அந்த அரங்கமே அழகு. சட்டசபையில கூட பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணாரு. பயங்கரமான ஒரு வாக்குவாதம் பண்ணாரு விஜயகாந்த் சார். தைரியம் மட்டும் இல்ல ரொம்பவே தங்கமான ஒரு மனிதர்.